கிளம்பியாச்சா? கிளம்பியாச்சுப்பா. அம்மா எங்கப்பா? சாமி கும்பிட்டு இருக்காப்பா. ரூட்டெல்லாம் கரெக்டாக தெரியல உனக்கு? எனக்கு ஒரு அளவுக்கு தெரியும்பா. கார்த்திக்கு நல்லாவே தெரியும். பாத்துறா, அங்க ரோடு எப்படி இருக்குமோ என்னமோ தெரியல. பிளைட்லயோ ட்ரெயின்லயோ போங்கடானா கார்ல தான் போவாங்கறீங்க. என்ன ஜோடி நம்பர் 1 வந்துட்டீங்க, இன்னும் 2 காணோம். டிரைவிங்லயே நிறைய இடத்து பார்த்துட்டு போயிடலாம்ல அங்கிள், அதான் அப்படியே கார்ல போயிடலாம்னு சொன்னேன். பசு, நான் 2 ஸ்வெட்டர் எடுத்துக்கிட்டேன், அது போதும்ல? ஒரு நேரத்துல 2 போட்டுக்கு போறீங்களா என்ன? ஆமா, எனக்கு எங்க வீட்ல ரூம்ல ஏசி போட்டாலே குளிரும். அங்க ஊரே சில்லுன்னு இருக்குமாமே. எப்படி இருக்க போறேனே தெரியல. ஆனா ஒண்ணு, ஸ்கூல் டூர், காலேஜ் டூர், ஏன் ஆபீஸ் டூர் கூட போவாங்க. ஆனா ஹனிமூனுக்கு டூர் மாதிரி போற கப்பிள்ஸை இப்பதான் பாக்குறேன். டூரிஸ்ட் பேக்கேஜ் கொடுப்பாங்களே அந்த மாதிரி ஒரு ஹனிமூனுக்கு இன்னொரு ஹனிமூன் ஃப்ரீன்ற மாதிரி. ஒரே சிரிப்பா இருக்கு. என்னடி சிரிப்பு உனக்கு? நீ காலேஜ் கிளம்பலையா? இல்லம்மா, இந்த ஜோடிங்களுக்கு பாய் சொல்லிட்டு கிளம்பு. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்கப்பா. ஆண்டி நல்லா இருங்கப்பா. அம்மா கொடுங்க. பார்த்து பத்திரமா போயிட்டு வரணும். கார்ல வேற போறீங்க, ஜாக்கிரதை. காரை வேகமா ஓட்ட வேண்டாம், பொறுமையா போனா போதும். சரிம்மா. போய் சேர்ந்த உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க. டேய், ஒரே ஸ்ட்ரெச்சா வண்டி ஓட்டாதீங்க. அங்க பிரேக் எடுத்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு போங்க. சரிப்பா. வசு, ஆண்டி போயிட்டு வரும்போது உங்களுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை கூட இருக்கக்கூடாது. மனசு ஒத்து போன தம்பதிகளா திரும்ப வரணும். கண்டிப்பா ஆண்டி. கார்த்தி, நீ ஏன் டல்லா இருக்க? இல்லம்மா, நைட்டு லேட்டா தூங்குனேன், அதான். டேய், அப்ப நீ வண்டி ஓட்டாதடா, தமிழ் ஓட்டட்டும். சரிப்பா. கார்த்தி, அண்ணா அண்ணிக்கிட்ட இணக்கமா இருக்கணும். நீ எனக்கு கொடுத்த வாக்கு ஞாபகம் இருக்குல்ல? இருக்குமா? சரி, சந்தோஷமா போயிட்டு வாங்க. சரிம்மா. வரோம் ஆண்டி. வரோம்ப்பா. ஜாகிரதைப்பா. சரி, சந்தோஷமா போயிட்டு வாங்க. அம்மா, நான் காலேஜ் போறேன். பை பா. ஆமா. இங்க பாருங்களேன், இந்த மரம்ல எவ்வளவு ஹைட்டா இருக்கு. சுத்தி ஏதோ கொடி போகுது பாருங்களேன், அது என்ன கொடி? அதுவா? அது மிளகு கொடி. அப்பா, ஏங்க அங்க பாருங்க, அங்க பாருங்க. பழைய திருவிளையாடல் படத்துல சொர்க்கத்துல புகையா இருக்குமே, அதே மாதிரி இருக்குல்ல. ஏங்க பாருங்க. ரோட்டை பார்க்காம அங்க பார்த்தா எல்லாருமா சேர்ந்து சொர்க்கத்துக்கு தான் போகணும். பரவாயில்லையா? ஏங்க இப்படி அபசகுனமா பேசுறீங்க? நீங்க ரோடே பாருங்க. வசு, நீ அங்க பாரு. பார்த்த சரஸ், ரொம்ப மெஸ்மரைசிங்கா இருக்குல்ல? கிரீனரி எல்லாம் எவ்வளவு அழகா இருக்குல்ல? பார்க்கும் போதே மனசுக்கு ரொம்ப அமைதியா இருக்கு. கார்த்தி, என்ன கார்த்தி? ஆமா. இளையராஜா சாங் மட்டும்தான் மிஸ்ஸிங்.
பேபி இந்த சாங் நம்ம காலேஜ் ஆனுவல் டேல பாடினது. யூ ரிமெம்பர் தட்? ஆஃப் கோர்ஸ், எப்படி மறப்பேன்? ரொம்ப நாளுக்கு அப்புறம் பாக்குறேன். யாரு? என்னையா? உன் முகத்துல இருக்கிற இந்த சிரிப்பு. வசு இந்த எடுத்துக்கோ. இல்ல இல்ல எனக்கு வேணாம். கார்த்தி இல்ல எனக்கு வேண்டாம். எங்க உங்களுக்கு? ஆ ஆ தா. இருங்க இருங்க, நானே ஊட்டி விடுறேன். இல்ல இது வேண்டாம், நீ சாப்பிட்டு வச்சிருக்கல அது கொடு. ஆ போறோம். எடுக்கிறது ஆள் எடுக்கிற தொட்டு விடு. போதும். கார்த்தி, இந்த சாங் நம்ம பாடின அன்னைக்கு உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? அன்னைக்கு உனக்கு ஹை ஃபீவர். யா. என் கூட அப்போ வேற ஒரு பையனை பாடுறதுக்கு சேஞ்ச் பண்ண பார்த்தாங்க. ஆனா நீ ஹை ஃபீவரா இருந்தாலும் என் கூட வந்து பாடின. ஞாபகம் இருக்குல்ல? அப்பெல்லாம் பக்கத்துல இருந்தாலே போதும், டாக்டரை பார்க்காமலே எனக்கு உடம்பு சரியாயிடும். அப்ப மட்டும்தானா? இப்போவும் எப்பவும். அங்க பாருங்க, அங்க பாருங்க, மயிலுங்க. வசு, அந்த பக்கம் மயில் பறந்தது, நீ பாத்தியா? கார்த்தி, நீங்க பாத்தீங்களா? இல்ல சரஸ், நான் பார்க்கலையே. வசு, ரைட்ல இந்த மரத்துல இருந்து அந்த மரத்துக்கு பறந்து போச்சு. பார்க்க அவ்வளவு அழகா இருந்தது. ஐயோ, நான் மிஸ் பண்ணிட்டேனே. தமிழ், நீங்க பாத்தீங்கல்ல? நான் எதுக்கு மயில் எல்லாம் வெளியில பார்க்கணும்? என் மயில் என் பக்கத்துலயே இருக்கே, அப்புறம் என்ன? ஏங்க, வண்டியை நிறுத்துங்க. நிறுத்துங்க, அங்க பாருங்க. இளநீ கடை. இது இப்பதான் முதல் தடவை பாக்குறியா? இளநீர் குடிக்கலாம்னு சொல்றேன். அதுவும் நல்ல ஐடியா தான். வா கார்த்தி, வாடா இளநீ குடிக்கலாம். எனக்கு வேண்டாம், நான் வரல, நீங்க போங்க. டேய், ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கோம், பாடி ஹீட்டா இருக்கும், இளநீ குடிச்சா நல்லா இருக்கும். வா. வாடா சாப்பிடலாம். ஆனா 4 இளநீ. தமிழ், இந்த ட்ரிப் இப்பவே பாதி சக்சஸ் ஆயிடுச்சுங்க. எப்படி?
கார்ல வரும்போது கார்ல லவ் சாங் ஓடிச்சுல, ஆமா. பின்னாடி அவங்களுக்குள்ளேயும் ஒரு லவ் சாங். என்னமோ ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருந்தாங்க. நானும் அதெல்லாம் நோட் பண்ணிட்டு தான் இருந்தேன். பசுவை இப்படி ஹாப்பியா பாக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எனக்கும் தான். என்ன பேபி, நல்லா தானே பேசிட்டு இருந்த. திடீர்னு உன் பேச்சும் மாறி போச்சு, உன் சிரிப்பும் போச்சு. சிரிச்சிட்டு வந்திருப்பேன், நாம மட்டும் தனியா வந்திருந்தா. ஓ காட், மறுபடியுமா? ஏன் பேபி திரும்பவும் ஆரம்பிக்கிற? நான் ஆரம்பத்துல இருந்தே இதை தான் சொல்றேன். பார்த்தல, கொஞ்சம் கூட பிரைவசி இல்லை. நமக்கு பிடிச்ச மாதிரி பேச முடியல, பழக முடியல. பிஸ்கெட் சாப்பிட்றீங்களா, மயில் பறக்குது, அது இதுன்னு சொல்லி இரிட்டேட் பண்றாங்க. கொஞ்சம் கூட டீசென்சியே இல்லாம. கார்த்தி, டூர் வந்திருக்கோம், டிராவல்ல இருக்கோம், ஜாலியா பேசிட்டு வராங்க, இதையும் தப்புன்னு சொல்லுவியா? சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் டூருக்கு போயிருக்கோம்ல, அதே மாதிரி இவங்களையும் ஃப்ரெண்ட்ஸா பாரு. வசு, இது ஃப்ரெண்ட்ஸ் கூட வர வெக்கேஷன் இல்ல வசு. திஸ் இஸ் ஹனிமூன். டு ஈவன் நோ வாட் இட் மீன்ஸ்? சும்மா ஃபர்ஸ்ட் நைட்காக வரது இல்ல வசு ஹனிமூன். ஹனிமூன்னா தனி கப்பலா வரணும். நமக்கு தெரிஞ்சவங்க இருக்க மாட்டாங்க. வில் ஹாவ் சம் பிரைவசி. அவங்க என்ன சொன்னாலும் சரி, செஞ்சாலும் சரி, காத்துக்கு கொடி ஆடுற மாதிரி உன் தலையை ஆடிட்டே இருப்பல. ஐயோ பேபி, இவ்ளோ கோவம் வேண்டாம். ட்ரிப்பே வேஸ்ட் ஆயிடும். அது கிளம்பும் போதே ஆயிடுச்சு. சரஸ், என்ன வெயிலிங்க கொஞ்சம் அதிகமா இருக்கு? ஏதாவது சண்டையா? இல்ல, சும்மா பேசிட்டு இருந்தோம். இத குடிங்க, உடம்பு மனசும் ஜில்லுன்னு ஆயிடும். கார்த்தி, இளநீர். ஐயோ பேபி, பாத்தியா, காசி பேசுறதுக்கு ஏதாச்சும் கிடைக்குமான்னு வலை வீசி தேடிட்டு இருக்காங்க. நமக்குள்ள சண்டையான்னு கேக்குறாங்க. நமக்குள்ள என்ன நடந்தா அவங்களுக்கு என்ன? ஐயோ அவங்க ஏதோ அக்கறையில கேக்குறாங்க. உனக்கு தான் அது அக்கறையா படுது. எனக்கு அவங்க ரியல் ஃபேஸை காட்டுது. அவங்களும் உனக்கு பிடிச்சிருக்கு, ஸோ அவங்க பண்ற தப்பெல்லாம் உனக்கு தெரியல. எனக்கு அவங்களுக்கு பிடிக்கல, அவங்க பண்ற தப்பு மட்டும் தான் என் கண்ணுக்கு தெரியுது. போதுமா? பேபி, நீ இப்படி பேசிட்டு வந்தா இந்த ட்ரிப் எப்படி நல்லா இருக்கும்? கண்டிப்பா நல்லா இருக்காது. இட்ஸ் ஆல்ரெடி ரூயின்ட். இந்த 4 நாளை எப்படி தாண்ட போறேன்னு நினைச்சாலே எப்படி ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா இருக்கு. என்ன எக்ஸாம் ஹால் மாதிரி எல்லாரும் சைலண்ட் ஆயிட்டோம். பஸ் ஏதாவது பாட்டு போட்டுமா? ப்ளே பண்ணுங்க மாமா. இந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா என்னை விட கார்த்திக் தான் ரொம்ப பிடிக்கும். இல்ல கார்த்திக்? தெரியல. ஏய், பிடிக்கும் பிடிக்காதுன்னு சொல்லலாம், அதுன்னு தெரியல. கார்த்தி, அங்க பாரு, அங்க பாரு, அந்த ஹில் ஸ்டேஷன் சூப்பரா இருக்குல்ல? அது என்னங்க, என்னாச்சு? இல்ல, திடீர்னு நாய் கிராஸ் ஆச்சு. அதான் ஒன்றாவல இல்ல. உனக்கு ஒன்றும் இல்லை. ஓகே, ஒன்றும் கார்த்திகே உனக்கு ஒன்றாவல இல்ல? பசு உனக்கு ஒன்றாவல இல்ல? இல்ல மாமா, கார்த்தி பிடிச்சிட்டாரு. ஓ, ஏன் என்னாச்சு? எதுக்கு இப்படி சடன் பிரேக் அடிச்சீங்க? ஒன்றும் இல்லடா, நாய் திடீர்னு குறுக்கு வந்துருச்சு. அதான் என்ன பண்ண தெரியும், பிரேக் அடிச்சிட்டேன். அதுக்கு பார்த்து டிரைவ் பண்ண வேணாமா? ஸ்லோ பண்ண வேண்டியது தானே? கார்த்தி, சீரியஸா ஏதாச்சும் ஆயிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? ஏய் சாரிடா, நாய் திடீர்னு குறுக்கு வந்துருச்சுடா. அதான் ஒன்றாவல இல்ல, விடுறா. இல்ல ஏதாவது ஆயிருந்தா? நான் சடனா கால்ல ஃப்ரண்ட்ல வச்சு சமாளிச்சிட்டேன். இவ கொஞ்சம் சென்டர்ல உட்கார்ந்திருந்தா இவ முன்னாடி போய் இடிச்சு அவ தலையில அடிபட்டு ரத்தம் வந்திருக்கும். நல்ல வேளை நான் புடிச்சிட்டேன். நல்ல தண்டா, நீ கேர்ஃபுல்லா பிடிச்சிக்கிட்டல.
ஆமா கார்த்தி, அதான் எதுவும் ஆகலல்ல. ஏதாவது ஆரிக்கணும்னு சொல்றீங்களா? கார்த்தி ஏன் இப்படி பேசுற? பின்ன என்ன? உனக்கு அடிபட்டுச்சோன்னே ஒரு நிமிஷம் என் ஹார்ட் அப்படியே ஸ்டாப் ஆயிருச்சு. கார்த்தி, ஐம் ஆல் ரைட், ஐம் ரியலி ஃபைன். என்ன ஆல் ரைட்? சி, நீ எவ்வளவு பயந்துருக்க பாரு. உன் முகமெல்லாம் நடுங்குது. கார்த்தி டென்ஷன் ஆகுதுடா, அதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாள்ல. உங்களால முடியலன்னு சொல்ல வேண்டியதானே? நான் கார் ஓட்டி இருப்பேனே. ஏதாவது வண்டி இடிச்சு பழத்துல விழுந்து வண்டி கவுந்துருந்தா மொத்த பேரும் காலி ஆயிட்டு இருப்போம்ல. ஏய் சாரிடா, தெரியாம ஆயிடுச்சுடா. நீ ரொம்ப யோசிக்காத, பொறுமையா இரு. சாரி வசு. ஐயோ மாமா, எதுக்கு மாமா சாரிலாம்? கார்த்தி அவர் தான் தெரியாம நடந்துச்சுன்னு சொல்றாருல, அப்புறம் என்ன? சரி வந்துட்டோம், இன்னும் கொஞ்ச நேரம் தான் ரீச் ஆயிடுவோம். நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க. நீங்க முதல்ல கேர்ஃபுல்லா ஓட்டுங்க. சரிடா, சாரிடா. நிஜமா அடிப்படலையே? கழுத்து ஏதாவது வலிக்குதா? I'm all right. ஷோ, I'm totally fine. வாவ், சூப்பர் பிளேஸ்ல. இந்த ரிசார்ட் சூப்பரா இருக்குல்ல? நைஸ். சரி, நான் போய் செக் இன் பண்ணிட்டு வந்துடுறேன். சரிங்க. கார்த்தி, லகேஜ் எடுத்து விடா, செக் இன் பண்ணிட்டு வந்துடுறேன். அங்க ஒரு பேர்ட் இருக்கு பாரு. நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு. இன்னொரு விஷயம் தெரியுமா, நம்ம சுத்தி பார்க்கிறதுக்கு இந்த ரிசார்ட்ல இருந்து நமக்கு ஒரு ஓபன் டாப் ஜீப்பே தராங்க. ஜீப்பா? ஆமா. ஏய், நம்ம ரூம் இங்க தான் மேல இருக்கு. வா. சரி. நீங்க சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வாங்க. ஓகே, பை. அடேங்கப்பா, ரூம் எவ்வளவு அழகா இருக்குங்க. ஏங்க இது பாருங்களேன், டவல்ல. இது வாத்த மயிலா? மயில். இது வாத்துதான். ஆஹா, ரூமோட வாசனை எப்படி இருக்குல்ல? ஏங்க இதெல்லாம் பாருங்க. ஹாய், சாக்லேட். ஏங்க இங்க பாருங்க, டீலா வச்சிருக்காங்க. ஏங்க ஒன்னு ஒரு ஃப்ளேவருங்க. விதவிதமா டீ போடலாம். கப்பு, சக்கரை. நம்ம ரூம்ல டீ போடலாம்னு நினைக்கிறேன். ஆனா பாத்திரம். ஏங்க கெட்டில் கொடுத்திருக்காங்க. அப்ப கண்டிப்பா நானே டீ போடலாம். உங்களுக்கு இப்ப டீ போட்டு தரவா? வேணாம், சாப்பிட்டதுக்கு அப்புறமா நான் போட்டு தரேன். ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கோம். எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எவ்வளோ? பக்கத்துல வாங்க. கை கொடுங்க.
2 கையும் கொடுங்க